கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கையைப் போலவே தெலுங்கு திரையுலகில் நடைபெறக்கூடிய பாலியல் தொல்லைகள் தொடர்பான அறிக்கையை தெலுங்கானா அரசும் வெளியிட வேண்டும் என்று நடிகை சமந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். நடிகை சமந்தாவின் இந்த கோரிக்கை கேரளாவை போல தெலுங்கு திரையுலகிலும் புயலை கிளப்புமா? கேரளாவில் வெளியிடப்பட்ட ஹேமா கமிட்டி அறிக்கை ஒட்டுமொத்த கேரளாவையே அதிர வைத்துள்ளது. கேரள நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் மீது பல நடிகைகள் அடுத்தடுத்து புகார்கள் கூற தற்போது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. கேரள பாணியில் தமிழ்நாட்டிலும் ஒரு குழு அமைக்கப்படும் என்று நடிகர் விஷால் அண்மையில் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே தெலுங்கு திரையுலகிலும் பாலியல் சீண்டல்கள் குறித்த அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வலியுறுத்தியுள்ளார். கேரளாவில் WCC என்ற அமைப்பின் செயல்பாடுகளை தெலுங்கு நடிகையாக தாம் வரவேற்பதாக கூறியுள்ள சமந்தா, கடந்த 2019ஆம் ஆண்டு தெலுங்கு சினிமாவில் துணை அமைப்பாக தி வாய்ஸ் ஆஃப் உமன் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளாவை போலவே தெலுங்கானா அரசும் பாலியல் சீண்டல்கள் குறித்த தி வாய்ஸ் ஆஃப் உமன் அமைப்பின் அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று நடிகை சமந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த அறிக்கை வெளியிடப்பட்டால் தெலுங்கு திரையுலகில் பாதுகாப்பான பணியிடங்களை உருவாக்க முடியும் என்றும் அரசு மற்றும் திரைத்துறை சார்பில் திட்டங்களை வகுக்க உதவும் என்றும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சமந்தா குறிப்பிட்டுள்ளார். நடிகை சமந்தாவின் இந்த கோரிக்கை தற்போது தெலுங்கு திரையுலகில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இதனிடையே மலையாள திரைத்துறையில் நடந்த பாலியல் அத்துமீறல்கள் குறித்து தேசிய மகளிர் ஆணையம் கேரள அரசுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் அண்மையில் வெளியிடப்பட்ட ஹேமா கமிட்டி அறிக்கையின் முழு தகவல்களையும் தங்களிடம் சமர்ப்பிக்கும்படி கேரள தலைமைச் செயலர் சாரதா முரளிதரனை கேட்டுக்கொண்டுள்ளது. ஏற்கனவே ஹேமா கமிட்டி அறிக்கையை சீலிட்ட கவரில் அளிக்கும்படி கேரள உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு ஆணையிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.